பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய வேத தியான பகுதியை வாசி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 95 அதிகாரம் 6 வசனம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியெடுக்க கடவோம் வாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் நாமாக உண்டாகவில்லை, கர்த்தரே நம்மை படைத்தார். எனவே இந்த ஓய்வு நாளில் நம்மை படைத்தவருக்கு துதி செலுத்துவது நம் கடமையாகும். குனிந்து முழங்கால் படியுதல் என்பது நம் அகங்காரத்தை விடுத்து கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி பணிந்து போவதை குறிக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த வசனம் தனிப்பட்ட முறையில் மட்டுமல்லாமல் சபையார ஒரு விசையாய் கூடி வந்து அவரை ஆராதிக்க எல்லோரையும் சங்கீதக்காரர் அழைக்கிறார். தேவனை மகா தேவனாகவும் நம்மை உண்டாக்கினவராய் மதித்து அவரை தாழ்மையுடன் தொழுது கொள்ளுமாறு அழைக்கிறார். இந்த வசனம் நம்மை உருவாக்கிய தேவனின் மகத்துவத்தை உணர்ந்து அவருக்கு தகுந்த கனத்தையும் மரியாதையையும் தாழ்மையுடன் செலுத்த நம்மை அழைக்கிறது. நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக. இந்த ஓய்வு நாளில் நீங்கள் ஒரு விசையாய் சபை கூடி வந்து தேவனை துதித்து ஆராதிக்கும் போது தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென்.